இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்து 735. நம்ம பாருங்க 357 கொடுத்துருக்கோம். அப்படியே பாக்ஸ் போட்டிருந்தா பாக்ஸ் போட்டு கொடுத்துருந்தா கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்றைக்குமே இதே மாதிரி ஸ்ட்ராங்காக லைன் வச்சுருக்கேன். ஸோ நியூ வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரெகுலராக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நமக்கு 3 நம்பரை நீங்கள் உட்காந்தோம், 3 நம்பர் வந்தும் நமக்கு வந்து வின்னிங் பண்ண எடுக்க முடியாமல் போச்சு. நேற்று ஒரு 3 நம்பரும் பாஸ் ஆச்சு, ஏபிபி பாஸ் ஆச்சு, பிசி. ஆனால் 3 நம்பர் எடுக்க முடியல. ஸோ ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் அது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் தனியாக நானே மிஸ்டேக் பண்ணால் கூட சரி பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ போகலாம். அப்படியே பாக்ஸ் போடுறேன், நல்லா கவனிங்க. கடைசி 5 நாள் ரிசல்ட் எடுத்துக்கோங்க. அப்படியே மார்க் பண்ணுறேன், பாக்ஸ் பண்ணுறேன். 510, 345, 814, 439, 735. அப்படி ஜூலை மந்த் வாங்க. ஜூலை மந்தில் இங்கேயும் பாக்ஸ் பண்ணுறேன். இதில் 510க்கு 10க்கு 60 பிசி பாஸு, 45க்கு 45 பிசி பாஸு, 17 817 அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு 12 பிசி பாஸு. இங்கே நேற்று 439, 439 998 இருந்துச்சு. ஸோ அப்படியே பவர் பண்ணி 998 பவர் பண்ணி 439. ஓகேவா? 9க்கு 4, 9க்கு 4, 4க்கு 9, 8க்கு 3ன்னு சொல்லி அப்படியே பவர் பண்ணி 3 நம்பருமே பாஸ் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 376 இருக்கு, 6 இருந்துச்சு. ஸோ அப்படியே பாருங்க, இன்னைக்கு ரிசல்ட் 735. 735க்கு இங்கேயும் 7 3 பாஸ் ஆயிருக்கு. ஓகேவா? டெய்லியும் 2 நம்பர் பாஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு 597 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, இந்த லைனில் ஃபுல்லாகவே டெய்லியும் பாஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு 2 நம்பர். ஓகேவா? இது மட்டும் இல்லை, 2 3 கம்பேரிஷன் இருக்கு. அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஒன்றை மட்டும் எடுத்து அதை நம்பி தரதில்லை. 2 3 கம்பேரிஷனில் நான் வந்து கொடுக்குறேன். அப்படியே பிப்ரவரி மந்த் வாங்க. பிப்ரவரி மந்தில் அப்படியே மார்க் பண்ணுறேன், பாருங்கள். 862 இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட்டு 817 வந்துச்சு. அப்புறம் 479 இருக்கு. நேற்று 439. ஸோ இதுலேயுமே லைன் பாஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்தது 280 இருக்கு. இன்னைக்கு ரிசல்ட்டு பாருங்க, 2க்கு பவர் 7, 8க்கு பவர் 3, 0க்கு பவர் 5, 735 அப்படியே பாஸ். ரைட்டா? அப்படியே பாருங்க, வரிசையா 3 நாளும் லாஸ்ட் 3 நாளும் அப்படியே வந்துட்டு இருக்கு. அது கீழே பாருங்க என்ன இருக்குன்னு, 208 இருக்கு. ஸோ நாம அங்க அந்த லைன்ல 592 பார்த்தோம். ஸோ 52. இங்கேயும் பாருங்க 02. ஸோ 02 52. இதுக்கு ரொம்ப 02 52 57. ஸோ இதுக்கு பாசிபிள் ரொம்ப அதிகம். ஏன்னா கடைசி 3 நாளுமே எல்லாமே பாஸ் ஆகிட்டு இருக்கு, வரிசையா பாஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ கண்டிப்பா இந்த லைன் எடுத்து வைக்கிறதுக்கு அப்படியே வைக்கிறது சான்ஸ் இருக்கு. ஸோ அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்க 5 9 7. ஸோ 52 ஏசி, அங்க 208, அங்கேயும் 02. அப்படியே பவர்ல அங்க இருக்கு, இங்க 57 இருக்கு. ஸோ 02 57 7 சி போல் வரது தான் பாசிபிள் அதிகமா இருக்கு. 05 ஏ போல் வரது தான் பாசிபிள் அதிகமா இருக்கு. அது எப்படின்னு நான் சொல்றேன். போன வாரத்துக்கு முன்னாடி வரேன் பாருங்க, 429. அப்படியே மேல இருந்து கீழே பாருங்க, சென்டர் போர்டில் அப்படியே சென்டர் போர்டு பாருங்க, 462 இருக்கு. ஸோ 429, 462. இந்த 6 வந்து எப்பவுமே நம்ம வந்து 9 தான் கன்சிடர் பண்ணணும், 9 6 கன்சிடர் பண்ணணும். ஸோ ரெண்டுமே நம்ம மாற்றி தான் கொடுப்பான், எப்பவுமே அப்படி தான் கொடுப்பான். ஸோ 429, 462. ஸோ 29 தான் இருக்கு, கரெக்டாக வச்சிருக்காங்க. போன வாரம் பாருங்க 167. ஓகேவா? அதுக்கு அப்படிங்க பாருங்க, அதுக்கு மேலே பாருங்க 167. பார்த்தீங்களா? போன வாரம் முன்னாடி வரும் 429, சென்டர் போர்டில் 422 இருக்கு. போன வாரம் 167, அப்படி 127 இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் இங்க பாருங்க, இந்த வாரம் சாட்டர்டே வந்துட்டு 764 சிங்கிள் ஷாட் எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதான் சொன்னேன். இங்க பாருங்க, அப்படியே அந்த 764 பாருங்க,
அப்படி வைக்கிறதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ 167க்கு 167, 429, 429 இருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து 467 இல்லை 764 அப்படியோ இல்லை பவர் பண்ணி வைக்கிறது சான்ஸ் இருக்கு. பவர் பண்ணா அந்த 66 வந்து 9 திருப்பி 794 வைக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்கு. 497 இந்த மாதிரி வரதுக்கும் பாசிபிள் இருக்கு. நான் பார்த்த அந்த 764 அது வந்து இந்த இந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட்ல வந்து எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுல ஒரு கம்பேர் பண்ணி வச்சிருக்கேன். என்ன கேட்டா இதுல பாருங்க, கடைசி 4 தடவை 715 அடிச்சப்ப எல்லாமே 2 9 வந்திருக்கு. அங்க 746 அப்படிங்கிறப்போ 7க்கு 2 6க்கு 9 வைக்கலாம். ஸோ மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, இப்போ பாருங்க பாக்ஸ் பண்றேன். 2025 பாருங்க 229 அடுத்த வருஷம் அடுத்த தடவை 239. ஸோ இந்த தடவை 249 கொண்டு வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஏன் சொல்றேன்னா 229 பாருங்க 39 அடுத்தது 49 வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஏன்னா அங்க பாருங்க நான் சிங்கிள் ஷாட் பார்த்தோம்ல 764 அதுல 2க்கு 7க்கு 2 6க்கு 9 4 பாருங்க 229 39 49 வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ இப்படியும் வைக்கலாம், இல்லை 700 டைரக்டா வைக்கலாம். எதுன்னு பார்த்துட்டு பெஸ்டா நான் வந்து தரேன். இந்த மந்த்லி சார்ட்ல ஆப்போசிட் வச்சு கொடுப்பான் இல்லையா, அதை வச்சு ஒரு ப்ரிடிக்ஷன் பார்த்துருவோம். 537 அதாவது 735 சி போர்டு இருந்து ஏ போர்டுக்கு பார்க்கணும். 537ன்னு பாருங்க, அப்படியே 37 இருக்கு, அப்படி போர்டில் காமிக்கணும்ல. ஸோ இங்க பாருங்க போர்டில் 47 இருக்கு. ஸோ 537 ஸோ 47 ஸோ 475ன்னு வரணும். ஏ போர்டுக்கு 5 வரதுக்கு பாசிபிள் அதிகமா இருக்கு. ஏன்னா 537ங்கும் போது 47 வந்துருச்சு. ஸோ 5 கீழே வரும். 547ன்னு போர்டில் காமிக்கணும். கூட்டி அப்படியே வைப்பான். 537 47 547 அப்பா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏ போர்டில் 5. அடுத்தது பி போர்டில் பாருங்க, பி போர்டில் 314 இருக்கு இல்லையா. பி போர்டில் பாருங்க, அப்படியே 314 கீழே இருந்து பாருங்க. அடுத்தது மறுபடியும் 3 வச்சிருக்கான். ஸோ 314 அப்படியே 324. ஸோ 2 வைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. இல்லை அப்படின்னா அந்த 1க்கு 6 ஆப்போசிட் வைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ பி போர்டில் 2 இல்லை 6 வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது 552 இல்லை 56 வரும். இந்த 56க்கு பாசிபிள் அதிகமா இருக்கு. ஏன்னு சொல்றேன்னா இப்போ போர்டுல பாத்தீங்கன்னா 47 இருக்கு. இந்த ஏ போர்டில் 47 இருக்கு இல்லையா. ஸோ அப்படியே 74ன்னு பாருங்க, அதை கீழே இருந்து மேல 74ன்னு பாருங்க. அப்போ கீழே 5 வரும்னா கீழே இருந்து மேல பார்க்கும்போது 574. அது அப்படியே திருப்பி என்ன பண்ணுவோம்னா 564 வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ 5 6 4 564 வரதுக்கு பாசிபிள். சி போர்டில் 4 வரதுக்கு ஏன் பாசிபிள் அதிகம்னு சொல்றேன்னா, லாஸ்ட் டைம் 4 அடிக்கும்போது பாருங்க என்ன வச்சிருக்கானா 954 வச்சிருக்கான். ஸோ 954 அப்படியே சி போர்டில் பாருங்க 9 5 4. ஸோ 9 5 பி போர்டு வந்து சி போர்டு வந்திருக்கு. ஸோ 4 வந்து வரதுக்கு பாசிபிள் சி போர்டில் அதிகம். சி போர்டில் 4 நம்பர் வரதுக்கு பாசிபிள்னு பார்த்தா அப்போ 74 இருக்கும்போது பி போர்டு 64 வந்துடணும். அப்போ ஏ போர்டில் 5னா 564க்கு பாசிபிள் அதிகம். ஒரு 10 நம்பர் கொடுத்துருக்கேன். எது இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தெரிஞ்சதை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற நம்பரை கம்பேர் பண்ணி அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் வந்து 0-9 அது வந்து எனக்கு ஒரு கால்குலேஷனில் வருது. ஸோ அதை கொடுத்துட்டேன். ஆல் போர்டுக்கு வந்து 5 6 4 அப்படி இல்லைன்னா பவர் 0 1 அதுதான் நான் ஏசிபிசி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு சரியானதை மட்டும் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.